பறந்து விரிந்த இந்த பாரத தேசத்திலே 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய உன்னதமான பணியினை செய்து வருகிற இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற தலையாய கடமை பெற்றுக்கொண்ட அந்த உன்னதமான இயேசு என்கிற நற்செய்தியை உலகத்திற்குள் அறிவிக்க வேண்டும் என்பதுதான். தற்போதைய காலகட்டங்களிலே மிஷனரிகள் என்று சொன்னாலே பல விதங்களிலே மக்களுக்கு பல கேள்விகள் வருகிறது. ஒருபுறம் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக கட்டி எழுப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் மிஷனரி பணியினை ஒரு தார்மீக பொறுப்பாக நினைத்து செய்கின்ற காரியங்களை நம்மால் காண இயலும். இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்த்தால் சாதாரண நிலைமையிலே ஏனோ தானோ என்று சொல்லி வாழுகிற ஜனங்களுக்கு இந்த மிஷனரி பணியினை குறித்து சொல்லும் பொழுது ஏதோ ஒரு கடமைக்கு நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்லியோ அல்லது இன்று இது ஆபத்தான பணி என்று இது தேவையில்லை என்று சொல்லி சொல்லக்கூடிய நிலைமையிலும் இந்த ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியத்தை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தெரிந்திருக்கிற அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத பொறுப்பினை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது யார்தான் இந்த மிஷனரி என்கிற பொறுப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடுத்தபடி மேலே சென்று பார்த்தால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவர்கள் மிஷனரிகளாக மாறுகிறார்கள். அதுதான் உண்மை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை தெரிந்திருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் தான் மிஷனரிகளாக மாறுகிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். தற்போது உள்ள சமுதாயங்களிலே குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ வழிவட்டாரங்களிலே இதை நம்மால் ஆழமாக உணர்ந்து கொள்ள இயலும். சிந்தனைக்காக வேத புத்தகத்திலே லூக்கா அதனுடைய சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னையே இந்த ஜனங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே இந்த உலகத்திலே கொடுத்து மரித்து உயிர்த்த பிற்பாடு தன்னை சீஷர்களுக்கு காண்பிக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2வது பகுதியிலே வருகிற சம்பவத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நாம் கிறிஸ்துவை தெரிந்திருக்கிறோமா அல்லது அறிந்திருக்கிறோமா என்கிற கேள்வியின் அடிப்படையிலே, அல்லது இன்னும் மாற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தெரிந்திருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா அல்லது அறிந்திருக்கிற மிஷனரிகளாக இருக்கிறோமா என்கிற கேள்வியின் அடிப்படையிலே இந்த சம்பவத்தை நாம் படிக்க நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எம்மாவு என்கிற கிராமத்துக்கு நேராய் சீஷர்களோடு இருந்த ஜனங்கள் அவர்களோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நபர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்ன என்பது அங்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் கூட இயேசுவானவர் இந்த பிரயாணத்திலே அவர்களோடு கூட இணைந்து அவர்கள் பேசிக்கொள்ளுகிற காரியத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட பேச்சு வாக்கிலே பேசிக்கொண்டே எம்மாவு கிராமத்தை நோக்கி ஆண்டவர் தன்னுடைய பிரயாணத்தை துவங்குகிறார். ஆனால் இங்கு ஆழமாக சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இயேசுவை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் யாரை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள்? இயேசுவை குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு யார் என்பது அவர்களுக்கு தெரியும். இயேசு என்ன அற்புதம் செய்தார் என்பது தெரியும். அதே இயேசுவை இந்த உலகத்திலே அவரை சிலுவையில் அடித்து பாடுகளுக்கு உட்படுத்தி அவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள் என்பது தெரியும். தற்போது வாரத்தின் முதல் நாள் வரும் பொழுது எல்லோரும் இயேசுவை தரிசித்தோம் என்று சொல்லி கல்லறையினிடத்தில் சென்ற ஜனங்கள் இயேசு உயிர்த்தார் என்று சொல்லி சொல்லக்கூடிய காரியங்களையும் தெரிந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். இயேசுவை குறித்த அத்துணை காரியங்களும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, தெரிந்திருந்த அந்த இயேசுவை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கூடவே இயேசு வருகிறார். இவர்களும் இயேசுவை குறித்து தான் பேசிக்கொண்டே செல்லுகிறார்கள். இயேசு அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார், நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டு சொல்லுகிறீர்களே அந்த காரியம் தான் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்களில் ஒருவன் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. கிளையோப்பா என்பவன் சொல்லுகிறார், எருசலேமிலே நடந்த காரியங்களை அறியாதபடிக்கு அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ, நசரேயனாகிய இயேசுவை குறித்து பேசுகிறோம் என்று சொல்லி இயேசுவை குறித்த சம்பவங்களை இயேசுவினிடத்திலேயே அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவை தெரிந்திருந்தும் இயேசுவை அறிய முடியாத நிலைமையிலே அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. காரணம் என்ன? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த சீஷர்களுக்கு உருவானது என்பதுதான் இந்த சிந்தனைக்கான ஒரு பெரிய ஒரு கேள்வி. அதனுடைய தொடர் வசனங்களை படித்து பார்த்தால் இந்த ஜனங்கள் இயேசுவை எப்படி தெரிந்திருந்தார்கள் என்கிறதற்கு அங்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் வாக்கிலே வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். தீர்க்கதரிசியில் ஒருவராகத்தான் இயேசுவை இவர்கள் பார்த்திருந்தார்கள். அன்று வாழ்ந்த நாட்களிலே ரோமர்களுக்கு இவர்கள் அடிமைகளாக யூதர்கள் வாழ்ந்த நாட்கள்.
யூதர்களை ரோமர்கள் ஆளுகை செய்த நாட்கள். இந்த ரோம அரசாங்கத்திடம் இருந்து யூத ஜனங்களாக எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க மேசியா வருவார் என்று சொல்லி அவர்கள் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். இன்றும் யூதர்கள் எங்களை ரட்சிக்க மேசியா வருவார் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறார்கள். வந்த மேசியாவை அறிந்து கொள்ள முடியாத நிலைமையிலே கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததின் விளைவு. இப்ப இந்த சீஷர்கள் இவருடைய நிலைமை என்ன? இயேசுவோடு ஒருவேளை பிரயாணித்திருக்க கூடும். இவர்கள் இயேசுவோடு கூட நேரடி தொடர்பில் இல்லை, ஆனால் இயேசுவோடு கூட பிரயாணம் சென்ற கூட்டத்தில் இருந்திருக்க கூடும். இயேசு செய்த அத்தனை அற்புதங்களையும் கண்ணால் கண்டிருக்க கூடும். எல்லாமே அவர்களுக்கு தெரியும். இயேசு யார், அவருடைய தாயார் யார், என்ன நிலைமையில அவர் உலகத்திற்குள் வந்தார் என்பது எல்லாமே தெரியும். ஆனால் அவரை அறிய முடியவில்லை. காரணம் என்ன? முதல் காரியத்தை சொல்லுகிறேன். 20வது வசனத்திலே இவர்கள் இயேசுவினிடத்திலேயே அந்த இயேசுவை குறித்து சொல்லுகிற சம்பவத்திலே பிரதான ஆசாரியர்கள் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இந்த வார்த்தையை சற்று ஆழமாக உற்று நோக்கினால் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசி என்கிற நிலைமையில் பார்த்தவர்கள் இந்த இயேசுவை அன்று இருந்த யூத தலைவர்கள், அவர்கள் தான் பிரதான ஆசாரியர்கள், அவர்களுக்கும் கீழான நிலைமையில் வைத்துதான் பார்த்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூத தலைவர்கள் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர்கள் என்கிற ஒரு சிந்தனை இவர்களை நெருக்கி இருந்ததனால்தான் அந்த மரணத்தையும் தாண்டி இயேசு உயிர்த்தார் என்கிறதை இவர்களால் உணர முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. துக்கமுகமாய் நடந்து செல்லுகிறார்கள். துக்கமுகமாய் போய்கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த துக்கத்தின் வெளிப்பாடுதான் என்ன நடந்தது என்பதை தன்னுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் அவருக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே இந்த வழக்கம் இருந்தது. பிரதான ஆசாரியர்கள் தான் யூதர்களுக்கு தலைவர்கள். அன்று வாழ்ந்த நாட்களில இன்று நம் கை கரங்களில் இருக்கிறது போல வேத புத்தகம் இல்லை. தோரா என்று சொல்லக்கூடிய புத்தகம் எல்லோருக்கும் ஏற்புடையதாக கொடுக்கப்படவில்லை. யூத தலைவர்கள் தான் அந்த புத்தகத்தையும் ஜனங்களுக்கு வாசித்து காட்டி அதில் இருக்கிற அர்த்தங்களை வியாக்கியானம் பண்ணி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமையிலே இயேசுவை முழுவதுமாக கண்ணார கண்டிருந்தாலும், இயேசுவை தெரிந்திருந்தாலும், இயேசுவோடு கூட நேரடி உறவு இல்லாததனுடைய விளைவு பிரதான ஆசாரியர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார், அவரை கொலை செய்து விட்டார்கள் பிரதான ஆசாரிகள் என்று சொல்லும் பொழுது இந்த தலைவர்கள் இயேசுனுடைய வாழ்க்கையை முடித்து வைத்து விட்டார்கள், எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் காணாமல் போனது என்று சொல்லி தங்களுடைய இருதயத்தின் நிறைவை அன்று இயேசுவின் இடத்திலே அவர்கள் வெளிக்காண்பிக்கிறார்கள். இயேசு அவர்தான் என்பதை அறியாத நிலைமையிலே இவர்கள் பாவங்களுக்காக நான் மரிக்க வந்தேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த அந்த மேசியாவை இவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தலைவர்களை இவர்கள் நம்பினார்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை சிந்திப்போம். 21ஆம் வசனத்தின் அதனுடைய பின்னணியத்தை படித்து பார்த்தால் இப்ப அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்கள். இவர், அதாவது இயேசு, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருந்தோம். அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். நாங்கள் ஒரு தரம் இவர்தான் எங்களை ரட்சிப்பார், இவர்தான் எங்களை ரட்சிக்க வந்த மேசியா என்று சொல்லி நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் இன்று அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது. காரணம், யூத தலைவர்கள், அவர்கள் தான் சுப்பீரியர். அவர்கள் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், எங்களுடைய நம்பிக்கை காணாமல் போனது என்று சொல்லி இயேசுவை அறிய முடியாத நிலைமையை இயேசுனிடத்திலே இவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதற்கு அடுத்த வசனத்திலே அவர்கள் தன்னை இன்றும் அதிகமாக சொல்லுகிற காரியம் என்ன? ஆனாலும் 22ஆம் வசனத்திலே எங்கள் கூட்டத்தை சார்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்தில் போய் அவருடைய சரீரத்தை காணாமல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை இவர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தார் என்கிற செய்தியை தூதன் வாயிலாக கேட்டுக்கொண்டவர்கள் இங்கு வந்து சொல்லும் பொழுதும் அவர் உயிர்த்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியை கூட இந்த சீஷர்களால் நம்ப முடியாத நிலைமையில் இருந்தது. காரணம், இவர்களுக்கு இயேசுவை தெரியும், ஆனால் இயேசுவை அறிய முடியவில்லை. இயேசுவை தெரிந்திருந்த யூதர்களுக்கு இயேசு உயிர்த்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியை உணர முடியவில்லை. காரணம், இயேசுவை அறியக்கூடிய விதத்தில் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. முதலாவது, இவர்களுடைய நம்பிக்கை முழுவதும் தலைவர்களை தாண்டி ஒன்றுமில்லை என்று சொல்லி சொன்னவர்கள் இயேசுவை அறிய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இரண்டாவது, தங்களோடு கூட வாழ்ந்த ஜனங்கள், ஸ்திரீகள் இப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சொல்லும் பொழுது கூட அந்த வார்த்தையிலே இவர்களுக்கு உயிரற்ற நிலைமைதான் தெரிந்ததை தவிர உயிரோடு எழுந்த இயேசுவை அவர்களால் உணர முடியவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர்களோடு கூட பிரயாணப்பட்டு போன இயேசுவினுடைய மனநிலைமை எப்படியாக இருந்திருக்க கூடும்?
உனக்காக நான் வந்தேன் என்று சொல்லி சொன்னேன். உன்னுடைய பாவத்திற்காக நான் மரிக்கிறேன் என்று சொன்னேன். உனக்காக உயிர்ப்பேன் என்று சொன்னேன். இப்பொழுது உயிர்த்து வந்து நிற்கிறேன், நான் தான் மேசியா என்று சொல்லி உன்னால் உணர முடியவில்லையே, உன்னால் என்னை உணர்ந்து அறிந்து கொள்ள முடியவில்லையே என்கிற ஒரு கவலை நிச்சயமாக இயேசுவுக்கு இருந்திருக்க கூடும். ரெண்டு காரியங்களை சொல்லிவிட்டேன். யூத மத தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இயேசுவை உணர முடியவில்லை. இரண்டாவது, தங்களோடு கூட ஊழியத்தின் பாதையிலே கடந்து வந்த ஸ்திரீகளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான். அது நிமித்தமாக அவர்கள் சொன்ன வார்த்தையை மனதிற்குள்ளே வைத்து துக்க முகத்தோடு கூட, கவலை தோய்ந்த முகத்தோடு கூட பிரயாணப்பட்டவர்கள் தான். ஆனால் கூடவே இருந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்களால் உணர முடியவில்லை. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 24ஆம் வசனத்திலே படித்து பார்த்தால் அதனுடைய பின்னணியத்தை இன்னும் அழகாக தெரியும். எங்களில் சிலர், இப்ப பெண்கள் தான் சொல்லிவிட்டாங்க, இப்ப பெண்கள் சொன்னதை நாங்க நம்பல, ரைட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? எங்களில் சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடி இவர்கள் கண்டார்கள், அங்கு சரீரம் இல்லை, ஆனால் அவரையோ காணவில்லை. எல்லாம் எம்டி, எல்லாம் முடிந்த நிலைமையில் இருக்கிறது. அந்த கால நாட்களிலே யூதர்களுக்கு யூதகுல பெண்கள் என்று சொன்னால் ஒருபடி கீழே வைத்துதான் பார்த்தார்கள். சபையிலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை எடுபடாது, அவர்கள் சொல்லுகிற காரியத்திற்கு மதிப்பு கொடுக்கப்படாது. இப்ப கூடவே இருந்த ஸ்திரீகள் சொல்லுகிற காரியம் எடுக்கப்படாமல் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு மீண்டும் அந்த உணர்ச்சியை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக அங்கு இருக்கிறவர்கள் ஓடி செல்லுகிறார்கள். இவர்கள் சொன்னது உண்மையா என்று சொல்லி அவர்கள் சொன்னது போல பார்க்கிறார்கள். கல்லறை திறந்திருக்கிறது, ஆனால் இவர்களால் இயேசுவை அங்கு பார்க்க முடியவில்லை, இயேசுவை உணர முடியவில்லை. இவர்களுக்கு இயேசுவை குறித்த எல்லா காரியங்களும் தெரியும், இயேசு என்ன செய்தார், எல்லா காரியங்களையும் தெரிந்தவர்கள் தான். ஆனால் இயேசுவை இவர்களால் உணர முடியவில்லை, இயேசுவை அறிந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு போனார்கள். அதனுடைய வசனத்தை பின்னாடி படித்து பார்த்தால் தெரியும். ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களோ, எல்லாவற்றையும் சொல்லி வேத வாக்கியங்களை அவர்களுக்கு திறந்து கண் முன்பதாக காட்டுகிறார். ஆனாலும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பேசிக்கொண்டே இருந்தவர்கள் எம்மாவு கிராமத்திற்கு அருகாமைக்கு வந்து சேருகிறார்கள். இரவு தருணமாய்விட்டது, எங்களோடு தங்கியிரும் ஐயரே என்று சொல்லி அந்த இயேசுவை இயேசு என்றே அறியாத நிலைமையிலே தங்களோடு இருக்கும்படிக்கு அழைக்கிறார்கள். இப்பொழுது அந்த வீட்டிற்கு சென்ற இயேசு அப்பத்தை பிட்டு அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. 31வது வசனம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இதுவரை இயேசுவை தெரிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் இப்போ இயேசுவை அறிந்து கொண்டவர்களாக மாறினார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் காலம் தாழ்த்தாமல், எந்த விதத்திலும் அவர்கள் காலத்தை விரயம் செய்யாமல், 33ஆம் வசனத்திலே அந்நேரமே அவர்கள் எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு இருந்தவரும் கூடியிருக்க கண்டு மெய்யா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். இதற்கு மறு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் மாறினார்கள். இயேசுவை குறித்த சம்பவம் தெரிந்தவர்கள், கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் தான் மிஷனரிகளாக மாறுகிறார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே படித்து பார்த்தால் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே இந்த தேசத்தை ஆளுவது யார் என்கிற பல கேள்வி நிலைமையிலே அங்கே தீர்க்கன் போய் மண்டியிடுகிறார். என்ன நடக்கிறது? யார் என் காரியமாய் போவாய் என்கிற சத்தம் அவருக்கு கேட்கிறது. அந்த ஆண்டவரோடு கூட உள்ள நேரடி உணர்வுக்கு நேராய் அங்கு தீர்க்கன் தள்ளப்படுகிறார். மனம் திறந்து சொல்லுகிறார், என்னை அனுப்பும் ஆண்டவரே, யாரை அனுப்பும் என்று சொல்லிதானே கேட்டீர், நீர் யார் என்பது எனக்கு தெரியும், இந்த தேசம் எப்படிப்பட்டது என்பது தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையிலே கிறிஸ்துவை தெரிந்தவனாகத்தான் இருந்தேன். இப்பொழுது உம்முடைய மனக்குமுறல் எனக்கு தெரியும். ஆண்டவர் நீர் என்னை என்ன செய்ய சித்தம் வைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது கடவுளை அறிந்தவனாக மாறுகிறேன், நான் மிஷனரியாக மாறுகிறேன். இதுதான் இந்த நாளினுடைய சிந்தனையினுடைய பதில். ஏன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மிஷனரி பணியினை குறித்த சிந்தையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் இவர்கள் அறிந்து கொண்ட மிஷனரிகள் அல்ல.
கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் யாருக்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ எல்லாருக்குமான தலையாய கட்டளை பெற்றுக்கொண்ட இயேசுவை சொல் என்பதுதான். ஆனால் இன்று இருக்கிற ஜனங்கள் இயேசுவை எனக்கு தெரியும், யாரோ ஒருவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், என்னுடைய தாயார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், என்னுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற நிலைமையிலே இயேசுவை தெரிந்திருக்கிறேன் என்கிற நிலைமையில் நின்று விட்டார்கள். அந்த இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய சூழலுக்கு நேராய், இயேசுவோடு கூடிய நேரடி தொடர்புக்கு நேராய் இந்த ஜனங்கள் தள்ளப்படவில்லை. அதனாலதான் தன்னை மிஷனரி என்கிற நிலைமையிலே, உணர முடியாத நிலைமையிலே கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று உங்களிடத்திலும் இதே கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட கிறிஸ்தவர்களா அல்லது கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மிஷனரிகளா? ஒருவேளை நான் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இயேசுவானவர் சொன்ன ஓமையினுடைய சத்துவத்தை நம்மால் தெரிந்து கொள்ள இயலும். என்ன இயலும்? ஆண்டவர் கேட்கிறார். இடதுபுறம் வலதுபுறம் திரும்பி இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் கேட்ட கேள்விகள் ஓமைகளாக சொல்லப்பட்டதை வேதத்திலே படிக்கிறோம். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை, அந்நியனாய் இருந்தேன், என்னை உபசரிக்கவில்லை. இவருடைய கேள்வி, நான் எப்பொழுது உம்மை நான் இப்படி கண்டேன்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் தினம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் ஜெபத்தில் மாத்திரம் ஊன்றி இருக்கிறேன், ஆனால் நான் மிஷனரி பணிக்கு என்று சொல்லி என்னால் எந்தவித முயற்சியும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், மறைமுகமாக சொல்ல போனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள், ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மிஷனரிகள் அல்ல. நான் தினம் ஆலயத்திற்கு செல்லுகிறேன், என்னால் முடிந்தவரை நான் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்கிறேன், என்னுடைய கிறிஸ்தவ நடைமுறைகள் சட்டத்திட்டங்களை நான் பின்பற்றுகிறேன், வாரத்திற்கு 2 முறை உபவாசிக்கிறேன், இத்தோடு நான் நின்று விட்டேன் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட கிறிஸ்தவன், ஆனால் நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மிஷனரி அல்ல. ஆண்டவர் விரும்புகிற காரியம் நீ கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட கிறிஸ்தவனா இரு என்பது அல்ல, என் மனக்குமுறலை அறிந்து கொண்ட மிஷனரியாக மாறு என்பதுதான் இயேசு கிறிஸ்து இன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஆழமான காரியம். பல சம்பவங்களை வேதத்தில் படிக்க இயலும். சுவிசேஷத்தின் நிமித்தமாக, இயேசுவின் அன்பின் நிமித்தமாக வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதை வைத்துக் கொள்ள இயலாமல் என்னை சொஸ்தமாக்கினவர் இவர் என்று சொல்லி ஓடி இயேசுவை சொல்லுகிறான் என்று சொன்னார். இதுதான் இயேசுவோடு கூட நேரடி அனுபவத்தின் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்ட தன்மை. அன்பானவர்களே, இன்று நீங்கள் ஒருவேளை இந்த மிஷனரி சிந்தனையை குறித்து எந்தவித கலக்கமும் இல்லாத நிலைமையிலே, அல்லது மிஷனரிகளை குறித்த எந்த கருத்தும் இல்லாத நிலைமையிலே, அல்லது இந்த மிஷனரிகள் இப்படி காடுகளிலும் மலைகளிலும் இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்கிற சிந்தனையற்றவர்களாக நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், உலகத்தின்பால் சொல்லலாம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி, ஆனால் கிறிஸ்துவை தெரிந்திருக்கிற கிறிஸ்தவர்களை வைத்து ஆண்டவருக்கு எந்த பலனும் இல்லை. ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு, ஆண்டவா வெறுங்கையாய் நான் வந்து கண்டுகொள்ள ஆகுமோ பாடலை அருமையாக பாடுகிறோம். அறிந்து கொண்ட மிஷனரிகளாய் மாறுகிறதற்கு ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். இந்த எம்மாவு சீஷர்களோடு பிரயாணித்து ஆண்டவர் போல இன்றும் நம்மோடு கூட ஆண்டவர் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஆண்டவர் வந்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். அந்த சம்பாஷணைக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த ஆண்டவருடைய இருதய குமுறல் தெரியும். ஒருவேளை நான் இன்னைக்கு இயேசுவை நான் அறிந்தவனாக நான் மாறுகிறேன் என்று சொன்னால், இந்த மிஷனரி பணிக்காக கொடுக்கிறவனாக நான் 2வது மாறுவேன். ஒருவேளை நான் இந்த இயேசுவை தெரிந்த நிலைமையில அறிந்த நிலைமைக்கு நான் மாறிவிட்டேன் என்று சொன்னால், என்னையே மிஷனரியாக அனுப்பி என்னையே மிஷனரியாக தந்து இந்த பறந்து விரிந்த தேசத்துல இந்த இயேசுவை அறிவிக்கிறதற்கு நான் ஒரு மிஷனரியாக மாறுவேன். நான் வாழுகின்ற இடங்களிலே நான் ஒரு மிஷனரியாக மாறுவேன். என் வாழ்க்கையை நான் மிஷனரியாக நான் மாற்றி காட்டுவேன். அதுதான் உண்மையாக இயேசுவை அறிந்து கொண்ட நிலைமை. அன்பானவர்களே, நீங்கள் அந்த இயேசுவை தெரிந்திருக்கிறீர்களா அல்லது அந்த இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? தெரிந்திருந்தால் நீங்கள் கிறிஸ்தவர்கள். அந்த ஆண்டவருடைய குமுறலை அறிந்தவர்கள் ஆனால், இட்ஸ் a kind of direct relation. அறிந்திருந்தவர்களானால் நீங்களும் நானும் மிஷனரிகள். அறிந்திருக்கிறவர்களாக மாற நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்த அன்பின் தெய்வமே, இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். ஒருவேளை நாங்கள் இன்றளவும் உம்மை அறியாதவர்களாக கண்கள் மறைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்று சொன்னான், நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் மேலே வந்து, ஆண்டவரை நான் கிறிஸ்தவனாக வாழ அல்ல, ஒரு மிஷனரியாக வாழுகின்ற அளவுக்கு உம்மை அறிந்து கொள்ளுகிற ஜனமாய் நான் மாறுகிறதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் நிற்கிறோம் சுவாமி.
ஆண்டவர் எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து தாரும். உம்மோடு கூட ஐக்கியப்பட்ட அந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது நீர் யார் என்பதை கண்டுகொண்டார்கள். உடனடியாக இயேசு உயிர்த்தார் என்று சொல்லி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாங்கள் கடந்து வரட்டும். ஏதோ வெந்ததை தின்கிறோம், விதி வந்தால் சாகிறோம், கிறிஸ்தவ நெறிமுறை சட்டங்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அதோடு நின்று விடாதபடிக்கு வெறும் கிறிஸ்தவர்களாக அல்ல, கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மிஷனரிகளாக நாங்கள் மாறுகிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தாரும். காலம் தாழ்த்தி வீணடித்த விரயம் செய்த ஒவ்வொரு காலங்களையும் எண்ணி பார்க்கிறோம். வரும் நாட்களை தெளிந்த நிலைமையிலே, உம்மை அறிந்தவர்கள் என்கிற நிலைமையிலே, மிஷனரிகள் என்கிற நிலைமையிலே காலங்களை பயன்படுத்தி உடைய ராஜ்ய விருத்திக்கு என்று சொல்லி உழைக்கிறதற்கு கர்த்தருக்கு கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட மகிமைப்படும், வழி நடத்தும், எங்களுக்கு உதவி செய்யும். உயிர் தெழுந்த இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.